ராகுல் அப்படின்ற ஒரு சாதாரண மனுஷனை வந்து ஒரு பெரிய திருட்டு கும்பல் வந்து கடத்தி வச்சிருவாங்க. அவர் எப்படி வந்து நம்ம டிடெக்டிவ் வந்து மீட்டு எடுக்கிறாரு, எப்படி அவரோட குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறாரு அப்படின்ற இந்த மொத்த கேஸ் வரும். இந்த கேஸ் வந்து ஒரு சாதாரண கேஸில் பரபரப்பாக போகிற ஒரு கேஸ் தான். சரி, எல்லாருக்கும் வணக்கம் வியூவர்ஸ். நம்ம எல்லாரும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த கேஸை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கேஸ் வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் ஆரம்பிக்குது. அதுவும் 2019 வருஷத்தில். இந்த கேஸ் வந்து எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிடெக்டிவ் அர்ஜுன் கிட்டேருந்து ஆரம்பிக்குது. டிடெக்டிவ் அர்ஜுன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கேஸ் எடுத்தாலும் சாதாரணமாக கூலாக ஹேண்டில் பண்ணிடுவார். அவருக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அவர் ஒரு பெரிய ஜீனியஸ். அவர் எடுத்து எந்த கேஸ்லேயும் அவர் தோற்றதே இல்லை. அதனாலேயே மக்களுக்கு வந்து அவர் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கும். ஒரு நாள் வந்து இவரோட ஆஃபீஸில் வந்து இவர் இருப்பார். அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து அழுதுகிட்டே வந்து வருவாங்க. அப்புறம் டிடெக்டிவ் அர்ஜுன் வந்து கேட்பார், என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனையே அழுதுகிட்டே வர அப்படின்னு கேட்டப்போ, அவங்க வந்து அவங்களோட பேர் வந்து மீனா. அதாவது அவங்களுக்கு வந்து நிச்சயமாகி 3 நாள் ஆச்சு. ஆனால் நிச்சயம் செய்யப்பட்டவன் வந்து இன்றைக்கி வந்து காணாமல் போயிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து கேஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து டிடெக்டிவ் அர்ஜுன் வந்து சரியாக வந்து கேட்பார், எப்படி எங்கே காணாமல் போனோம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கேட்கும்போது, அதாவது அவங்க வந்து காலையில் வந்து வாக்கிங் போயிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகுல். கரெக்டாக காலையில் வந்து வாக்கிங் போயிருக்காங்க, காணாமல் போயிட்டாங்க. அப்படி இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டப்போ, அதாவது ராகுலோட அப்பா அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு வந்து மீனா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டிடெக்டிவ் அர்ஜுன் வந்து டைரெக்டாக அவங்க வீட்டுக்கே போகிறாரு. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டதுக்கு அவங்க அப்பா அம்மாவும் இதே தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து வாக்கிங் போகும்போது எப்போவுமே ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டார், ஃபோன் வந்து வச்சுட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டிடெக்டிவ் அர்ஜுன் வந்து அந்த ஃபோன் இருக்கிறது பெரிய க்ளூ தான், அதனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கும் அதுக்கப்புறம் ராகுலோட நிச்சயம் செய்யப்பட்டவங்க அதாவது மீனாக்கும் வந்து ஆறுதல் கூறிட்டு டைரெக்டாக வந்து அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து அவங்க வந்து ஒரு நம்பரோட அதாவது ராகுல் அப்படின்றவர் வந்து ஒரு நம்பரோட பேசியிருப்பார். அந்த நம்பரை பற்றி நல்லா டீட்டெயிலாக வந்து டிடெக்டிவ் அர்ஜுன் வந்து விசாரிக்கும் போது அது வந்து ஒரு பொண்ணோட நம்பர். அந்த பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா அஞ்சலி. அதுக்கப்புறம் வந்து டிடெக்டிவ் அர்ஜுன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து அதாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சி அவர் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அஞ்சலி வீட்டுக்கு போய் விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் வந்து அதாவது ராகுல் அப்படின்ற இவர் வந்து காணாமல் போயிட்டார். அவர் வந்து லாஸ்ட் அவங்க கூட தான் ஃபோனில் பேசியிருக்காரு, இப்போ வந்து காணாமல் போயிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தகவல் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அஞ்சலி இருந்துட்டு, எங்களோட வேலை செய்கிறவங்க தான், ஆனால் காணாமல் போன விஷயமே எங்களுக்கு நீங்கள் சொல்லி தான் தெரியும் அப்படின்னு வந்து டிடெக்டிவ் அர்ஜுன்கிட்டே சொல்லுவாங்க. ஆனால் டிடெக்டிவ் அர்ஜுனுக்கு வந்து என்ன டவுட்னா, அஞ்சலி சொல்கிற பதில் மேலே டிடெக்டிவ்க்கு வந்து அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. அர்ஜுனுக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருக்குது. அதாவது எப்படின்னா, அஞ்சலி சொல்கிற பதிலில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நடுக்கம் தெரியுது. அதனால் வந்து இவருக்கு அர்ஜுனுக்கு வந்து ஒரு டவுட் வருது. அப்புறம் வந்து டிடெக்டிவ் அர்ஜுன் வந்து கரெக்டாக கேள்வி கேட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரித்தார். அதுக்கப்புறம் வந்து அஞ்சலி வந்து உண்மையை சொல்லிடுவாங்க. என்ன உண்மை அப்படின்னா, இதுதான் வந்து இந்த கேஸ்லேயே வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் அமையும். அதாவது இந்த ராகுல் அப்படிங்கிறவன் வந்து இந்த அஞ்சலி அப்படின்றவங்க வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ராகுலோட ஃபேமிலி வந்து அஞ்சலியை வந்து ஏற்றுக்கல. ஏன்னா ஸ்டேட்டஸ் காரணமாக ஏற்றுக்கல அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து இவங்க 2 பேருமே வேறு வழி இல்லாமல் பிரிய வேண்டியதாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ராகுல் வந்து மீனாவை வந்து நிச்சயம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது, நானும் வந்து விட்டுட்டேன் அப்படின்னு வந்து அஞ்சலி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிடச்ச தகவல் வச்சுட்டு டிடெக்டிவ் அர்ஜுன் வந்து இன்னும் விசாரிக்க ஆரம்பிப்பார். இதுக்கப்புறம் என்ன விசாரிக்கிறார் அப்படின்னா, பேங்க் டீட்டெயில்ஸ் பற்றி விசாரிக்கிறாரு. அவங்க பேங்க் அக்கௌண்ட் எடுத்து பார்த்ததுக்கு, அதாவது ராகுலோட பேங்க் அக்கௌண்ட்டில் யாருக்கோ ஒரு பெரிய அமௌண்ட் வந்து மாற்றியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த யாருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அது வந்து யாருன்னு அப்படின்னு பார்த்தா சரியாக வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அது வந்து இந்த டிடெக்டிவ் அர்ஜுனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு நல்லவனோட அக்கௌண்ட் கிடையாது, ஒரு கெட்ட கேங்கோட அக்கௌண்ட்டு. ஏன்னா இந்த அக்கௌண்ட்டு ஐடியிலேயே போட்டிருக்கும் என்னென்னா இந்த கேங் அப்படின்னு பேர் சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு ஒரு டவுட் வந்துடும், ஒருவேளை இந்த கேங்கால் இவனுக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரும் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாரு, எங்கெல்லாம் தேடினா கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து. ஏன்னா ஆல்ரெடி இவருக்கும் தெரியும், ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்த ஃபீல்டு. அதனால வந்து இவருக்குமே தெரியும் அந்த கேங்கை பற்றி. அந்த கேங் பற்றி இவரும் தேடிட்டுருக்காரு, அவங்க எங்கேயா இருப்பாங்களா அந்த மாதிரி வந்து ஃபுல்லாமே தேடிட்டுருக்காரு.
அதுக்கப்புறம் டெய்லியுமே வந்து அதை பற்றி நல்லா விசாரிக்கிறாரு. ஒரு நாள் வந்து அந்த கேங்கில் இருக்க சில பீப்புள்ஸை வந்து ஏதோ டவுட், அந்த ஊரில் வந்து டவுட்டாக இருக்கிற மாதிரி சில பேரை வந்து இவர் வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்க்கும்போது ஒரு பில்டிங், அந்த பில்டிங்குள்ளே வந்து இவங்க அடிக்கடி வந்து பொருட்கள், காசு, பணம், இந்த மாதிரி நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத வந்து இவர் கவனிக்கிறாரு. ஒரு டவுட் வந்துடுது, இந்த பில்டிங்குள்ளே இருக்கிறவங்க தான் இந்த கேங்கை சேர்ந்தவங்களா அப்படின்னு வந்து டவுட் வந்துடுது. அதுக்கப்புறம் நார்மலாக வந்து நம்ம படத்தில் பார்த்த மாதிரி இவர் வந்து மாறு வேஷம் போட்டு, அதாவது டிடெக்டிவ் அர்ஜுன் வந்து மாறு வேஷம் போட்டு கரெக்டாக உள்ளே போய் பார்க்குறாரு. ரொம்ப நாள் வந்து கரெக்டாக செக் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனால் இவரால் வந்து ராகுலை வந்து கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே வந்து மாறு வேஷம் போட்டு இவர் வந்து வேலை செஞ்சதில் ஒரு நாள் வந்து ஒரு ரூம்குள்ளே வந்து ஒருத்தனை சங்கிலியை போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அவன் தான் வந்து ராகுல். ஏன்னா ஆல்ரெடி ஃபோட்டோ வந்து காமிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி இவருக்குமே தெரிஞ்சிடும் ராகுல் இவன் தான், ராகுல் இவனை தான் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்ற உண்மை வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து கரெக்டான ஒரு நேரத்தை பார்த்து வெயிட் பண்ணி போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து உடனடியாக அங்கே வந்து இந்த கேங்கில் இருக்கிற எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதே தகவலை வந்து மீனாக்கும் அஞ்சலிக்கும் 2 பேருக்குமே வந்து இவர் இன்ஃபார்ம் பண்ணிடுவார். இவர் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் போய் ராகுல் கட்டி போட்டிருக்க அந்த சங்கிலி எல்லாமே கரெக்டாக எடுத்து விட்டு அவர்கிட்ட வந்து பேசுவார். நான் தான் டிடெக்டிவ் அர்ஜுன், அதாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற மீனா தான் வந்து என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து உங்களை கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக மீனாவும் அஞ்சலி 2 பேருமே வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் மீனா உடனே ஓடி போய் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசுவாங்க. யார்கிட்ட அப்படின்னா ராகுல் கிட்ட. ஒரு வழியாக வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, நீங்கள் வந்து உயிரோடு தான் இருக்கீங்க, அந்த மாதிரி வந்து தைரியமாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் அர்ஜுனுக்கு வந்து மீனா வந்து நன்றி சொல்லுவாங்க. ஒரு வேலையை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்க, நீங்கள் செஞ்சது பெரிய உதவி, நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து டிடெக்டிவ் அர்ஜுன் கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் அஞ்சலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மீனா வந்து ராகுல் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படின்றதும் கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அஞ்சலி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராகுலையும் அதுக்கப்புறம் மீனாவையும் 2 பேரையுமே சேர்த்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்களால முடியாது, இருந்தாலும் வந்து கண்ணீரெல்லாம் வரும், இருந்தாலும் வந்து கண்ணீரெல்லாம் அடக்கிட்டு அவங்க வந்து நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அஞ்சலி வந்து போயிடுவாங்க. இதில் வந்து டிடெக்டிவ் அர்ஜுன் வந்து ஒரு விஷயத்த வந்து கவனிக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உண்மையான காதல் வந்து என்ன அப்படின்னா, தன்னோட காதலுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் காதல் வந்து பிரிகிற மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும், அவங்க வந்து இன்னொருத்தங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறது தான் உண்மையான காதல் அப்படின்னு வந்து டிடெக்டிவ் அர்ஜுன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து யாராலையும் பண்ண முடியாத ஒரு பெரிய தியாகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுலை வந்து எதுக்காக அந்த கேங் வந்து கடத்துவாங்க அப்படின்னா, அந்த கேங்கை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ராகுல் வந்து எடுத்துடுவார். அதுக்காக தான் வந்து அந்த கேங் வந்து ராகுலை வந்து கடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் அர்ஜுன் கிட்ட வந்து ராகுல் எல்லா உண்மையும் சொல்லிடுவார். அப்புறம் டிடெக்டிவ் அர்ஜுன் வந்து கிடச்ச எல்லா தகவலையுமே வச்சு போலீஸ்கிட்ட வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து அந்த கேங்கை வந்து ஸ்ட்ராங்காக வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கேங் வந்து வெளியவே வர முடியாத அளவுக்கு வந்து பண்ணிடுவாங்க. அதாவது இந்த கேஸில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, டிடெக்டிவ் அர்ஜுன் வந்து ஒரு பெரிய காதல் பிரச்சனையை தீர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கொல்லப்பட வேண்டிய ஒருத்தரையும் வந்து காப்பாற்றிருக்காரு. ஒரு கெட்ட கேங், அந்த கேங்கால் பல பேரோட வாழ்க்கை வந்து போக வேண்டியது, அந்த கேங்கையும் வந்து கரெக்டாக வந்து போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்து பல பேரோட வாழ்க்கையை வந்து ஒரே கேஸால் அர்ஜுன் வந்து சால்வ் பண்ணியிருக்காரு. அதனால தான் இவரை வந்து எல்லாருமே வந்து பெரிய டிடெக்டிவ் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த கேஸ் வந்து இத்தோட முடியுது. இதே மாதிரி வேறு கேஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனல் ஃபுல்லாமே டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் பற்றி தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த டிடெக்டிவ் ஸ்டோரியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன்.